Hello, vanakkam and welcome to Agnes Creations. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான ரொம்ப க்ரீமியா ரொம்ப ஸ்பைசியா சப்பாத்தியோட தோசையோட ரொம்ப அழகா செட் ஆகும் ஒரு சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போறோம். முதல்ல ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுல வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. ginger garlic paste இஞ்சி பூண்டு விழுது வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்புறம் கரம் மசாலா அது வந்து ஒரு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தயிர் வந்து நல்ல கெட்டி தயிர் ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் முதல்ல வந்து உப்பு போடல, கடைசியாக உப்பு போட்டுட்டு நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு 1 மணி நேரம் நம்ம இதை வந்து அப்படியே ஊற விடலாம். 1 மணி நேரம் குறைஞ்சது எவ்வளோ வேணாலும் ஊற விடலாம். ஊற விட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்து அரைக்கிறதுக்கு தேவையானதை ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு ஒரு வெங்காயத்தை சும்மா ரஃப்பாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி போட்டுக்கணும். வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. கூட வந்து ஒரு 8லேருந்து 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கணும். ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. ஜஸ்ட் வந்து ஒரு 2 மினிட்ஸ் வதக்கினா போதும். இப்போ இதில் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணீர் விட்டு இந்த தண்ணீர் வந்து நல்ல ஃபுல்லாமே வந்து தண்ணீர் ஃபுல்லாமே சுண்டுற அளவுக்கு நம்ம இதை வேக விடணும். அந்தளவுக்கு இந்த வெங்காயமும் இந்த முந்திரி பருப்பும் இந்த தண்ணீரை வந்து வேகணும். பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தண்ணி சுண்டி வந்திருக்கு. இந்த டைமில் வந்து ஒரு 2 தக்காளியை நம்ம போட்டு இதை வதக்க போகிறோம். தக்காளி வந்து ரொம்ப நேரம் வதங்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் வந்து ஒரு 2 மினிட்ஸ் வதங்கினா போதும். வதங்கினதுக்கப்புறமா இதை எடுத்துகிட்டு நல்லா ஆற வச்சு நம்ம வந்து நல்ல நைஸ் பேஸ்ட்டாக இதை நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ ஒரு பக்கம் ஆறட்டும், நம்ம இன்னொரு பக்கம் சிக்கன் ரெசிபி செய்ய ஆரம்பிக்கலாம். கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துக்கணும். இது நல்லா சூடானதுக்கப்புறமா பிரியாணி இலை, ஏலக்காய், பட்டை போட்டுட்டு இது கொஞ்சம் பொரிய விடுங்க. இந்த எண்ணெயில் இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே மேரினேட் பண்ணி வச்சுருக்க அந்த சிக்கனை போட்டு நல்லா வதக்கணும். இந்த சிக்கன் வந்து இந்த நெய்யோடையும் எண்ணெயோடையும் சேர்ந்து இந்த மசாலாவோடு நல்லா வதங்கணும். இந்த எண்ணெயிலே ஓரளவுக்கு இது நல்லா குக் ஆகணும். அது வரைக்கும் நம்ம இதை வந்து வதக்க போகிறோம். குறைஞ்சது ஒரு 5 மினிட்ஸ் இது நல்லா வதக்கணும். கிளறி விட்டுட்டே இருங்க, இல்லைனா வந்து அடியில் ஒட்டிக்கும். நல்லா வந்து இந்த மசாலாவோட அந்த எண்ணெய் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே வந்து இது வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த வெங்காயம், முந்திரி பருப்பு, தக்காளிலாம் சேர்த்து வதக்கி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி எண்ணெயில் சிக்கன் வந்து ஒரு 30% வெந்திருக்கு. இப்போ இந்த மசாலாவோட கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நம்ம இதை வேக விட போகிறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மசாலாவோட இந்த சிக்கனை நம்ம வந்து ஒரு மூடி போட்டு வேக வைக்க போகிறோம். இப்போ கொஞ்சம் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு நம்ம எவ்வளோ தேவையோ டேஸ்ட் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே சிக்கன்லேயே சேர்த்துருக்கோம், பார்த்துட்டு நம்ம வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து இதை ஒரு மூடி போட்டு வேக வைக்க போகிறேன். இந்த கேஷ்யூ நட் பேஸ்ட்டோட இந்த வெங்காயம் தக்காளி அரைச்ச விழுதோடு சேர்ந்து இந்த சிக்கன் வதங்கி நல்ல கெட்டியாகி வரும். ஒரு மாதிரி க்ரீமியாக இருக்கும். ஒரு சப்பாத்தியோடையோ தோசையோடையோ நீங்கள் வந்து ஒரு மாதிரி புலாவ் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கு கூட தொட்டுக்கலாம். ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா வெந்து கலரே கொஞ்சம் டார்க் ஆகி நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. பார்த்திங்கன்னா நல்லா இந்த க்ரீமி அது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு எஸ்பெஷலாக ரொம்ப பிடிக்கும். கடைசியாக இன்னும் இந்த கிரேவியோட டேஸ்ட்டை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துருக்கேன். குழந்தைங்களுக்கு இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும், அதனால் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான், ஒரு 2 மினிட்ஸ் அடுப்பில் வச்சுட்டு இறக்கிடலாம். சுவையான க்ரீமியான ஸ்பைசியான சிக்கன் ரெசிபி தயார். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.